ஒரு வழியாக ஊருக்குமே வந்தாச்சு. திருச்சியிலேருந்து ஊருக்கு வர்றது தான் பஸ் வசதி இல்லைங்கிறனால கொஞ்சம் வந்து கஷ்டம். வந்துட்டு அப்படியே நல்லா சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தாச்சு. ஈவினிங் போல் தான் அந்த ஃப்ரிட்ஜெல்லாம் க்ளீன் பண்ணலான்னு வேலை ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். கிளாஸ் ஐட்டம்ஸ்லாம் நல்லா கழுவி வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறமேல் ஃப்ரிட்ஜையுமே எடுத்து நல்லா தொடச்சி விட்டுட்டு எல்லாமே அப்படியே இருந்த அந்த இடத்துல வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் இந்த சாமி ஃபோட்டோ இருக்க கபோர்டுமே க்ளீன் பண்ண சொல்லியிருந்தாங்களா அத்தை, அதையுமே எடுத்துகிட்டு ரொம்ப தூசியாக இருந்துச்சு அழுக்கு, அதையும் எடுத்துகிட்டு நல்லா தொடச்சிட்டு அடுக்கி எடுத்து வச்சுட்டேன். ஃபைனலாக பார்க்குறதுக்கு இப்படி தான் இருந்துச்சு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அப்புறம் டின்னர் வந்து இன்றைக்கி சப்பாத்தி அப்புறம் குருமா வச்சுருந்தேன். சப்பாத்திக்கு மாவெல்லாமே ஃபஸ்ட்டே பிணைஞ்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா கேரட் பீன்ஸ் உருளைக்கிழங்கு இதெல்லாமே போட்டு குருமா செஞ்சுருந்தேன். அப்படியே மாவெல்லாமே ஊறிடுச்சா சப்பாத்திக்குமே மாவெல்லாமே தேய்ச்சி எடுத்து வச்சுட்டு நானும் மாமாவும் மட்டும் சப்பாத்தி போட்டு சாப்பிட்டுக்கிட்டோம். அத்தை வந்து பூரி கேட்டிருந்தாங்க, அவங்களுக்குமே பூரி போட்டு எடுத்து வச்சுட்டேன். பூரி சப்பாத்தி ரெண்டுமே இன்றைக்கி சூப்பராக வந்துருந்துச்சு. எல்லாமே செஞ்சு எடுத்து வச்சுட்டு நானுமே குளிச்சுட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு வந்து அம்மா ஊருக்கு போகிறோமா, அதனால் ட்ரெஸ் எல்லாமே எடுத்து பேக் பண்ணி வச்சுட்டேன். அவ்வளோதான். என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா.